இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பகவந்த் கேசரி என்ற ஒரு படத்துல இருந்து தான் வந்திருக்கு. ரீமேக் ஆயிருக்கு. தெலுங்குல 2023ல ரிலீஸ் ஆன படம். பாலையா நடிச்ச படத்த இத அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இத தான் அந்த படத்துல வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாலும், இந்த படத்தோட இயக்குனர் வினோத் நான் சொன்னேன் இல்லையா? அவங்க வந்துட்டு நெறைய ஃபர்ஸ்ட் அவங்க சதுரங்க வேட்டைன்ற ஒரு படத்துல தான் இயக்குனாங்க. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த சமயத்துல ஒரு முதல்வர வச்சு இயக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க வினோத். சரி, ஓகே. என்னன்னு பார்ப்போம். வினோத் என்ன சொல்றாங்கன்னா, இது பகவந்த் கேசரியோட படமா இருந்தாலும் 50% தான் அந்த படத்துல இருந்து நாங்க கதைய எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த 50% வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களே மேக் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கதைய தான் நாங்க அங்க வந்து எடுத்திருக்கோம். அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு இளம் பெண் தன்னுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண போறாங்க? ஒரு தகப்பனா, பொறுப்பா என்ன செய்ய போறாருன்ற மாரி தான் நாங்க இந்த மாரி படத்த எடுத்திருக்கோம். ஆனா முழுக்க முழுக்க அந்த படத்த நாங்க காப்பி பண்ணல அப்படிங்கிற மாரி டைரக்டர் வினோத் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம்